டியர் கேசிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வீடியோ போடுறதுக்கு டைம் இல்லாதனால நம்ம யூடியூப் கம்யூனிட்டி பேஜில் கொடுத்துட்ருக்கோம் நண்பா. இந்த யூடியூப் நம்ம சேனல் பேஜுக்கு போயிட்டிங்கன்னா ஹோம் வீடியோஸ் கம்யூனிட்டின்னு இருக்கும். அந்த கம்யூனிட்டி பிக் பண்ணிங்கன்னா டியர் கேசிங் வரும். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துடும் நண்பா. அதே மாதிரி சீபோர்டு ஃபாலோஅப் நம்பரும் கொடுத்துட்ருக்கோம். பார்த்து யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க நண்பா. ஹாய் நண்பா, வணக்கம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம ஏபியில் கரெக்டான பேட்டர்ன் தான் எடுத்து கொடுத்துருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா 3773 ஏபியில் கொடுத்துருந்தேன். ஆனால் ஃபுல் பவர் வச்சு ஏபியில் 82 வச்சு முடிச்சிருப்பான் நண்பா. 8ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக வராதனால தான் நான் அந்த நம்பரை பவர் பண்ணி பேர் பண்ணி போடல. இல்லைன்னா கட்டாயம் போட்டு கொடுத்துருந்துருப்பேன் நண்பா. எடுத்துமே ஒரு நல்ல வின்னிங் வாங்க முடியலன்னு நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 3 டிஜிட்டில் கொடுத்துருந்தேன். இந்த 2 4 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்குது நண்பா. அதை நான் ரூட்டு காட்டுறேன். அது வரும்னு சொல்லி தான் இந்த மாதிரி வந்தால் வரும்னு சொல்லி 5ஆம் நம்பரில் பேர் பண்ணி கொடுத்துருந்தேன். பார்த்தீங்கன்னா அது 8ஆம் நம்பரில் பேர் பண்ணி வரும்னு சொல்லி வந்துருச்சு நண்பா. சுத்தமாக ஒரு வின்னிங்குமே வரல. ஆல் போர்டுக்கு ஒரு 5ஆம் நம்பர் வந்திருந்தாவது ஒரு ஆல் போர்டு வின்னிங் கிடச்சிருக்கும். அந்த டபுள் 5 வந்துமே பிரயோஜனம் இல்லாமல் உள் நம்பருக்கு போயிடுச்சு நண்பா. நான் காட்டுறேன் பாருங்கள். இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 575 இருக்குது பார்த்தீங்களா. நம்ம அந்த 57 வெளி நம்பருக்கு தான் வரும்னு சொல்லி கனெக்ட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி 55 கொடுத்துருந்தது உள் நம்பருக்கு போயிடுச்சு நண்பா. ஆக்சுவலாக அது வெளி நம்பருக்கு தான் வந்திருக்கணும், ஆனால் அது உள் நம்பருக்கு போயிடுச்சு. சரி, பரவாயில்ல நண்பா. இன்றைக்கி ரிசல்ட் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 29க்கு இந்த அடுத்த மாதம் 24 இருக்குங்களா. அப்போ வெளி நம்பருக்கு ஒரு 29 24 வெளியே வரணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 24 வச்சுருக்கேன் நான் வெளி நம்பருக்கு. அந்த நம்பர் நான் நோட் பண்ணேன், ஆனால் கொடுக்கல. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் ரிப்பீட்டாக வந்தால் 3 டைம் வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. 3 டைம் மேலே அது வர்றதுக்கு ரொம்ப சான்ஸ் கம்மி தான். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பம்பர் ரிசல்ட்லேயே அவன் 79ன்னு வச்சுருப்பான். 24க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 79. சரிங்களா. இந்த பம்பர் ரிசல்ட்லேயே இந்த நம்பர் இருந்தனால தான் நான் சரி 3 டைமுக்கு மேலே 4 டைம் வராதுன்னு சொல்லி கொடுக்கல. இல்லைன்னா கட்டாயம் கொடுத்துருந்துருப்போம், ஒரு நல்ல வின்னிங் எடுத்துருக்கலாம். பரவாயில்ல நண்பா, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏவியில் 50 வச்சுருப்பான். சரிங்களா. உள் நம்பருக்கு அப்படியே 55 வச்சுருப்பான். 4 டிஜிட்டுக்குள்ளே ஒரு 55 வச்சுருப்பான். சரிங்களா. அதே மாதிரி இங்கேயும் 55 வச்சுருப்பான். சரிங்களா. அப்போ நாளைக்கு ஒரு 55 00 50 05 இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் வரக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது நண்பா. அட்லீஸ்ட் ஆல் போர்டுக்கு ஒரு 5ஆம் நம்பர் கட்டாயம் இறங்குறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. அதே மாதிரி இந்த 55 வெள்ளி நம்பர் விழுந்துருக்குங்களா, அது மறுபடியும் உள் நம்பர் விழுந்திருக்கு. அது வெளி நம்பர் வரக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த 75 இந்த 57 2 டைமே உள் நம்பர் விழுந்திருக்கு. இந்த மாதிரி கண்டினியூஸாக உள் நம்பர் விழுந்தால் அந்த நம்பர் எடுத்து வெளி நம்பர் வைக்கிறதுக்கு அதிகபட்ச சான்ஸ் இருக்குது நண்பா. சரிங்களா. அடுத்த பேட்டர்ன் பார்த்துடலாம். இன்றைக்கி ரிசல்ட்டுக்கு இந்த ஏ போர்டில் 8ஆம் நம்பர் 8க்கு 8 அப்படியே இறக்கியிருப்பான் நண்பா. சரிங்களா. இந்த ஏ போர்டு 8க்கு 8 வச்சுட்டு இந்த கிராஸ் பார்த்திங்கன்னா 899. சரிங்களா. இந்த 899 நம்பர் 824ன்னு வச்சுருப்பான். 24ல் பி போர்டை மட்டும் விட்டுட்டு சி போர்டுக்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி 4ஆம் நம்பர்னு சொல்லி வச்சுருப்பான். சரிங்களா. இந்த கணக்கு பார்த்திங்கன்னா பி போர்டுக்கு ஒரு 9 இல்லைன்னா 4 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா ஆல் போர்டில் அது எங்கே வேணால் வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது நண்பா. சரிங்களா. நோட் பண்ணிக்கிங்க. வீக்லி சார்ட் பார்த்தீங்கன்னா சரிங்களா, வீக்லி சார்ட்டில் பாருங்கள். ஏ போர்டு 5க்கு 5, சி போர்டு 5க்கு 5, அடுத்தது பி போர்டு 5க்கு 5 வச்சுருப்பான். சரிங்களா. அப்போ நாளைக்கு ஏ போர்டில் ஒரு 9க்கு 9 இல்லைன்னா 4 வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா. ஆல்ரெடி அங்கே 9ஆம் நம்பர் பார்த்தோம் இல்லைங்களா, பி போர்டுக்கு இதில் ஏ போர்டில் வருது. சரிங்களா. அதே மாதிரி இந்த கிராஸில் பார்த்திங்கன்னா 574. சரிங்களா. அதே நம்பர் இங்கே திருப்பி வச்சுருப்பான் 754 அப்படின்னு சொல்லி வச்சுருப்பான். சரிங்களா. ஒரு நம்பர் கூட பவர் பண்ணல, ஸ்ட்ரெயிட்டாக தான் வச்சுருப்பான். சரிங்களா. இந்த கணக்குக்கு பார்த்திங்கன்னா இங்கே வெள்ளி நம்பருக்கு அந்த 574 அப்படியே ஃபுல்லாமே வரணும். எப்படி வேணால் திருப்பி வைக்கலாம். அந்த நம்ம இங்கே 9 ஏ போர்டில் பார்த்தோம் இல்லைங்களா, அப்போ இங்கே 4 வருதுங்களா. அப்போ ஒரு 45 47 95 97 அந்த மாதிரி நம்பர் வரக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா. இதையும் நோட் பண்ணிக்கிங்க. அடுத்து இந்த கிராஸ் பாருங்கள் 95. சரிங்களா. அடுத்த வாரம் அப்படியே 95,
சரிங்களா. அப்போ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் பிசிக்கு ஒரு 95 வரலாம், சரிங்களா. 9 வந்து 6ஆவும் திருப்பி வைப்பான், வந்தால் அப்போ 65 வரலாம், இல்லைன்னா 45 இந்த மாதிரி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா, சரிங்களா. நோட் பண்ணிக்கிங்க. ஏன் சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், 950 ரிசல்ட் இருக்குங்களா. இந்த ரீசெண்டாக விழுந்த 9ஆம் நம்பர் இங்கே அப்படியே அதுக்கு முன்னாடி நாளே விழுந்துருக்கும், முன்னாடி வாரத்தில். இந்த ஃபுல் நம்பர் பாருங்கள் 956, சரிங்களா. இந்த 956ங்கிற நம்பர் 950ன்னு சொல்லி விழுந்திருந்தா சி போர்டுக்கு 6ஆம் நம்பர் வரணும், அப்படி இல்லைன்னா ஆல் போர்டில் எங்கேயாவது வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. நோட் பண்ணிக்கிங்க. இயர்லி சார்ட்டை பார்த்தீங்கன்னா, இயர்லி சார்ட் நண்பா, இது இயர்லி சார்ட்டில் ஏ போர்டில் 5க்கு 5 நிறுத்தி வச்சுருப்பான், சரிங்களா. இந்த ஏ போர்டில் 5க்கு 5 நிறுத்திட்டு 582ன்னு ரிசல்ட் வந்துருக்கும், சரிங்களா. இந்த 582ல் ஒரு நம்பர் கூட இந்த கிராஸில் வந்து மேட்ச் ஆகிருக்காது, சரிங்களா. இந்த ஸ்டேட்டுக்கு இதுக்கு மேட்ச் ஆகிருக்காது. அப்போ வந்து நாளைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த பிசிக்கு ஒரு 67, அப்படி இல்லைன்னா 76, அப்படி இல்லைன்னா ஒரு 64, 46 இந்த நம்பர் வரக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா, சரிங்களா. இதையும் நோட் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த பாருங்க, ஏன் இந்த நம்பர் பிசிக்கு சொல்கிறேன்னா பார்த்துக்குங்க. இந்த 567 ரிசல்ட் இருக்குங்களா, இந்த 567 ரிசல்ட்டுக்கு வந்து ரீசெண்டாக விழுந்த 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் 5ஆம் நம்பர், சரிங்களா. அப்போ பிசிக்கு ஒரு 35 தான் வந்திருக்கணும், 35 இல்லைன்னா இந்த கிராஸில் 32 வந்திருக்கணும், சரிங்களா. ஆனால் வந்து 67ன்னு சொல்லி ஒரு நம்பர் மேட்ச் ஆகாமல் கொடுத்துருப்பான். அப்போ வந்து அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா 82ன்னு சொல்லி பிசியில் வச்சுருப்பான். இந்த 32 பவர் பண்ணி ஒரு நம்பர் பவர் பண்ணி 82ன்னு சொல்லி முடிச்சிருப்பான். அதே மாதிரி 35 வந்து ஏசிக்கு வந்து ஏபியில் பார்த்திங்கன்னா 58ன்னு சொல்லி ஒரு நம்பர் பவர் பண்ணி இறக்கியிருப்பான், சரிங்களா. அப்போ இந்த பேட்டர்ன் வந்து ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நாளைக்கு இந்த 582 இந்த 5ஆம் நம்பர் நிறுத்தினதுக்கு பிசிக்கு வந்து ஒரு 67, அப்படி இல்லைன்னா 76, இந்த 46 வரக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா, சரிங்களா. நோட் பண்ணிக்கிங்க. நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டுக்கு 5ஆம் நம்பர் கொடுத்துருக்கு நண்பா. இந்த 5ஆம் நம்பர் கட்டாயம் நாளைக்கு இறங்கணுங்கிறது என்னோட கெஸ்ஸிங் நண்பா, சரிங்களா. உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஏபிபிசிஎஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 5500 5775 வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா, சரிங்களா. நம்ம பார்த்த அந்த ரூட்டெல்லாம். அதே மாதிரி பிசியை பொறுத்த வரைக்கும் 6776 நண்பா. இருங்க ஒரு 12 மட்டும் கொடுக்குறேன். பிசிக்கு வந்து ஒரு அந்த 1 to 21 கொடுக்காம விட்டேன் நண்பா, ஏன்னா இன்றைக்கி கொடுத்த மாதிரி ஃபுல் பவரில் வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் பிசியை பொறுத்த வரைக்கும் 7667 6446, அதே மாதிரி 1221 இது வந்து பிசிக்கான நம்பர் நண்பா. அப்புறம் அந்த 95 பார்த்தோம் இல்லைங்களா, அது வந்து பிசிக்கு தான் மெயினான நம்பரு. ஒரு வேளை ஏபிலேயே வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் ஏபி பிசிக்கு பொதுவாக கொடுத்துருக்கேன். 45 95 65 இந்த 3 நம்பர் நண்பா, சரிங்களா. உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஏபி 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா, 457, அதே மாதிரி 475, மித்ததெல்லாம் ஒரு சப்போர்ட்டுக்கு தான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வேளை அந்த 7 பவர் பண்ணி வச்சா 452 425ங்கிற வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. அதே மாதிரி 655 955 576 526, சரிங்களா. அதே மாதிரி 4 டிஜிட்டை பார்த்தோம்னா 8571 1578 8751 1578 2653 8355, சரிங்களா. 4 டிஜிட்டுக்கு வந்து நான் ரூட்டு வீடியோ லென்த்தாக போகிறதுனால தான் அந்த ரூட்டு காட்டாமல் இருக்கு நண்பா. உங்களுக்கு 4 டிஜிட்டுக்கு ஒரு தனியாக வீடியோ போட பார்க்குறேன், சரிங்களா. அப்படி இல்லைன்னா கம்யூனிட்டி போஸ்ட்டில் ரூட்டு மார்க் பண்ணி காட்ட முடியுமான்னு பார்க்குறேன் நண்பா, சரிங்களா. வீடியோ லென்த்தாக போகுங்கனால தான் 4 டிஜிட் பேட்டர்ன் நான் காட்டாமல் இருக்கேன். கட்டாயம் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் நண்பா. அதே மாதிரி டியர் கெஸ்ஸிங் நம்ம கம்யூனிட்டி பேஜில் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி எந்த வின்னிங் வரல, அதாவது 8 மணி ஷோவில் பிசியில் 09 வந்து எடுத்துகிட்டு அந்த நம்பர் கொடுக்காம விட்டேன் நண்பா. கொடுத்துருந்தா இன்றைக்கி டியரில் அட்லீஸ்ட் ஒரு ஷோவாவது டெய்லி வின்னிங் வாங்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஒரு ஷோவுமே வின்னிங் வாங்கலை. சரி நண்பா, பரவாயில்ல, நாளைக்கு கட்டாயம் ஒரு நல்ல வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துடலாம், சரிங்களா. மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நண்பா. பாய்.